ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது கிருத்திகா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட் இவங்களை பத்தி ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னா சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் கலந்துக்கிட்டாங்க. அதுல கிட்டத்தட்ட 25 கண்டஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓவராலா செலக்ஷன் லிஸ்ட்ல இருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெகா ஆடிஷன், இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையில வந்து பாத்தீங்கன்னா அதிக செலக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ இதுல ஒன் ஆஃப் த பர்சனா இருக்கக்கூடிய கிருத்திகா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 13 தான் ஆகுது. சீர்காழி, மயிலாடுதுறை ஸோ இந்த லைன்ல இருந்து இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க இதுக்கு முன்னாடியே ஒரு சில ஆர்கெஸ்ட்ரால வந்து பாத்தீங்கன்னா சிங்கிங் காம்படிஷன் இந்த மாதிரி விஷயம்லாம் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஏஜ் 13 தான் இருக்கு. பட் இருந்தாலும் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், இவங்களோட வாய்ஸ், இவங்க பாடுற பாட்டு எல்லாமே ரொம்பவே சூப்பரா பாடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில ரீசெண்டா பாடிருக்கக்கூடிய இவங்களுடைய பாட்டு, அதாவது மெகா ஆடிஷன் ஆகட்டும் இல்லை இன்ட்ரடக்ஷன் உண்டாகட்டும், இதுல எல்லாமே இந்த பாட்டு இவங்க பாடுறது அவ்வளவு பர்ஃபெக்ஷனாகவும் ரொம்பவே சூப்பரா இருக்கு கேட்கறதுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க நிறைய ஆர்கெஸ்ட்ரால நிறைய ஷோஸ்ல வந்து பாடிருக்கன்றதால அவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதனால எப்படி அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்ம் பண்ணணுன்ற விஷயமும் எப்படிலாம் அதை வந்து நம்ம டெலிவரி பண்றோன்ற விஷயமும் கிளியரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில ஆடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க இவங்க பாடின பாட்டு. ஜட்ஜஸ் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேதா மோகம் மேம் டீம் தான் வந்து இவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்மார்ட் கேங்கர் அப்படின்ற இந்த ஒரு டீமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வரப்போற நாட்கள் இவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ண போறாங்க. இன்னும் என்னென்ன பாட்டெல்லாம் வச்சிருக்காங்க, இன்னும் எப்படிலாம் பிரசன்டேஷன் சூப்பராக பாட போறாங்கன்ற விஷயத்தை பொறுத்து வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க பாடின பாட்டை பவித்ரா அவங்க ரொம்பவே ரசிச்சு என்ஜாய் பண்ணி கேட்டுருந்தாங்கன்ற விஷயம் கூட அந்த கிளிப்ஸ் நம்ம பார்க்கும்போது கிளியரா தெரியுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.